இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 3வது டி20 போட்டி ராஜ்கோட்ல துவங்கிய நிலையில இந்த போட்டியில டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. முதல்ல களமிறங்கிய இங்கிலாந்து அணியுடைய ஓபனர் பென் டக்கெட் 51 அரை சதம் அடித்து அசத்தினாரு. அடுத்து லிவிங்ஸ்டனுமே 43 தன்னுடைய பங்கிற்கு அதிரடி காட்டியதால இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர்கள் முடிவுல 171 ரன்களை எடுத்தாங்க. இந்திய அணி தரப்புல வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள்ல 24 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு. அடுத்து இந்திய பேட்டிங் பாத்தீங்கன்னா இலக்க துருத்தி களமிறங்கிய இந்திய அணியில ஹர்திக் பாண்டியா 40 மட்டுமே தாக்குப்படுத்தாரு. மற்ற பேட்டர்கள் வந்த வேகத்துல நடைய கட்டினாங்க. குறிப்பாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் 14 இன்றைய போட்டியிலுமே சிறப்பாக செயல்படல. சாம்சன் 3, அபிஷேக் சர்மா 24, திலக் வர்மா 18 ஆகியோர் அதிரடி காட்டல. இதனால இந்திய அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர்கள் முடிவுல 145 ரன்களை மட்டும் சேர்த்து 26 ரன் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டி கொடுத்திருக்காரு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் களத்துல இருந்த வரைக்குமே இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு நம்பணும். இங்கிலாந்து அணியில ஆதில் ரஷீத் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே செய்ய விடல. இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம். ஷமி இனி வரும் போட்டிகள்ல சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நம்புற வருண் சக்கரவர்த்தி பயிற்சி களத்துல அபாரமாக செயல்பட்டாரு. அதே போல இந்திய அணியிலுமே சிறப்பாக பந்து வீசினார் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 4வது டி20 போட்டி வர ஜனவரி 31 பூனேவில் துவங்க உள்ள நிலையில கடைசி டி20 போட்டி பிப்ரவரி 2 மும்பையில நடைபெறும். இந்திய அணி பாத்தீங்கன்னா 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிச்சுட்டும் இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.